சபா நல்லா இருக்கிற கையை இந்த பையுக்குள்ள வைக்கிற கொடுமை இருக்குது. ஐயோ வெரி பேட். இதுக்கு பேசாம இந்த கையை நிஜமாவே வச்சுக்கலாம் போட்டுருக்குது. அப்பா கைவீசம்மா கைவீசு, கடிக்கு போலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு, தம் அடிக்கலாம் கைவீசு. வாட் ஏ பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி கிளைமேட். இப்போ ஒரு தம்மு போட்டா எப்படி இருக்கும்? நல்ல வேலை நேதாஜி வீட்டுல இல்ல. கப்புன்னு ஒரு தம்மு போட்டா கபீல் இருக்கும். ரெண்டு நாளா மண்டை காஞ்சு போச்சு சாமி. இப்ப பாரு இந்த ஆளுக்கு குடி தம்மு, இதை விட்டா வேற எதுவுமே தெரியாது. மனுஷனா இவெல்லாம். இந்த ஆளு முகத்திலே முழிக்க கூடாது. ஆமா, இந்த ஆளு எந்த கையால சிகரெட் பிடிச்சா? லெஃப்டா ரைட்டா? ஐயோ சரியா கவனிக்கலையே. போய் பார்க்கலாம். ஏய் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல தம்மச்சு. அது தெரியுது. நான் முதல்ல வரும்போது எந்த கையால சிகரெட் பிடிச்சிட்டு இருந்த? என்னாண்டா என்ன பத்து அறியுது? இது ரெண்டு கை. அதுல ஒரு கை 1G தொட்டில தொங்கிடுது. இந்த கை தான் ஃப்ரீயா இருக்குது. அடிச்சேன். ஏய் மரியாதையா உண்மையை சொல்லு. நீ உன்னோட வலது கையால தானே சிகரெட் பிடிச்சிட்டு இருந்த? எப்படிங்க என்னால வலது கையில சிகரெட் பிடி முடியும்? அதான் 1G போய் தொட்டில தொங்கிடுதுன்னு சொல்றேன்ல. ஆரம்பத்துல இந்த கையில தான் தம் அடிச்சுக்கிறேன். இல்ல நீ போய் சொல்ற. நான் முதல்ல இங்க வரும்போது நீ வலது கையில தான் சிகரெட் புடிச்சிட்டு இருந்த. எனக்கு நல்லா தெரியும். ஐயோ பார்ட்டி பாத்துச்சா? இங்க பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நீ வலது கையில தானே சிகரெட் புடிச்சிட்டு இருந்த? ஆமா, வலது கையில தான் புடிச்சிருந்தேன். அது என்ன அப்போ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போய் சொல்லிருப்ப. என்னத்துக்கு இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு ஆவேசம்? நீங்களே பேசினிருப்பீங்களா? நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க. வலது கையில எப்படி சிகரெட் பிடிச்சு காட்டுமா? இந்த ஒஞ்ச கையில சிகரெட்டை வச்சு அப்படியே குனிஞ்சி இப்படிதான் பிடிச்சேன். இல்ல நீ என்கிட்ட போய் சொல்ற. இந்த மாதிரி எல்லாம் நீ அப்ப பண்ணவே இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க? அதான் வலது கையில சிகரெட் பிடிச்சிருந்தேன்னு ஒத்துங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க திரும்ப சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டீங்க. என்ன அர்த்தம்? பாத்தன்றீங்களா? என்னத்த பார்த்தா அப்படி யோசிச்சு சொல்லுங்க. ஹலோ இல்ல ஐ திங்க் பண்ணுங்க, பண்ணி சொல்லுங்க. யோசிக்கிறாங்க, யோசிச்சு கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்குது. நம்ம தம் அடிச்சது அவங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தெரிந்து போடுது. அவங்களோட இந்த டவுட்டை நாம யூஸ் பண்ணிப்போம். சொல்லுங்க. என்ன பாத்தீங்க? சொல்லுங்க. நீ ஒரு மாரியும் இல்ல சூரியும் இல்ல. உங்களுக்கே டவுட் இருக்குதுல்ல? டவுட் இருக்குதுல்ல? இப்ப அது பிரச்சனை கிடையாது. அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு என்ன புரியல? நான் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு தப்பா தான் தெரியுது. இப்ப இந்த குறை சொன்னா என்னங்க அர்த்தம்? நீங்க கை கொஞ்சம் அப்படியே உண்மை பண்ண முடியல. பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கிறேன். சரி ரிலாக்ஸா தம்மு போலான்னு வந்தா அது கூட உங்களுக்கு பிடிக்கலையே. ஏங்க நான் நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதா? ரெண்டு நாள் அந்த ஓட்டையை வச்சுட்டு ஒரு வேலையும் பண்ண முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பாத்தீங்கல்ல. என்னால சாப்பிட முடியல, தலை நீங்க வரப்போட முடியல, ட்ரெஸ் மாத்த முடியல, வேலையா என்னால துணி கூட துவைக்க முடியல. எல்லாத்தையும் பார்த்து நான் சந்தேகப்பட போய் சொல்ல என்ன அர்த்தம்? இல்ல எனக்கு நல்லா தெரியும். உனக்கு கை உடையவே இல்ல. உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி எங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்துற, அப்படிதானே? ஐயோ
நெஞ்சு வலிக்குதே. ஆ, ஆ. என்ன பார்த்து பொய் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா? லுக் அட் மை ஃபேஸ். நெஞ்சு பொறுக்குது இல்லையே. ஐயோ கடவுளே, நியாயம் செத்து போச்சா, நீதி செத்து போச்சா, இல்ல தர்மமும் செத்து போச்சா? இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி எப்படி உங்களால கேட்க முடிஞ்சது? என்னால முடியல. ஏங்க, என்ன பார்த்து எப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? இதுக்கு மேலையும் நான் உயிரோட இருந்தேன்னா என்னோட மானம் கெட்ட பரதேசி போய் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. நான் சாக போறேன். நான் யார் தெரியுமாங்க? கவரிமான் ஜாதிங்க, கவரிமான் ஜாதி. ஒரு முடி கீழே வந்து கை தட்டுன்னு செத்துருவேண்ணா. நான் சாகுறேன். நிஜமா சாகுறேன். அவமானம் தாங்க முடியாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல குதிச்சு நான் சூசைட் பண்ணிக்க போறேன். நான் குதிக்க போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. ஐயோ, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சூசைட் பண்ணிக்க கூடாது பெரியவங்க சொல்லியிருக்காங்களே. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேனே. இப்ப நான் என்ன பண்றது? இந்த அவமானத்துல தாங்கி ஆகணுமா? எட பார்த்து எப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? ஐயோ, என்னால தாங்க முடியலையே. ஏங்க, கையை உடைஞ்சு கஷ்டப்படுற ஒரு பேஷண்ட்டை பத்தி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே. உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? எதுவுமே இல்லையா உங்களுக்கு? இல்லங்க, என்னால இதை தாங்கவே முடியாது. என்ன சொன்னீங்க? நான் போய் சொல்றேனா? நான் உங்கள்ட்ட கை ஒண்டிச்சு போய் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல? வாங்குங்க போலாம். வாங்க போலாம். பக்கத்து தெருலயே ஒரு எக்ஸ்ரே சென்டர் இருக்குல்ல, அங்க போய் எக்ஸ்ரே எடுக்கிறோம். இந்த கை மட்டும் வழியில இந்த எக்ஸ்ரே சென்டர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே ஒரு கத்தி எடுத்து சடக்கு குத்திருங்க. ஆனா ஒருவேளை கை ஒஞ்சிச்சுன்னு எக்ஸ்ரே ரிசல்ட்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்க மன்னிச்சிடணும், என் கூட சமாதானம் ஆயிடணும். டீலா? நான் இதை ப்ரூஃப் பண்ண விடவே மாட்டேன். வாங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இன்னும் ஹரிச்சந்திரன் மறு உருவங்க. நான் என்ன பார்த்துட்டு கேட்டீங்க, அம்மா தாங்க முடியல. இல்ல எக்ஸ்ரே எடுக்கிறோம், நீங்க என்னோட சமாதானம் ஆறீங்க. நீங்க வாங்க. நீ எந்த கையில சிகரெட் பிடிச்சாலும் எனக்கு என்ன, உனக்கு கேன்சரே வந்தாலும் எனக்கு என்ன. என்னமோ பண்ணி தொலை. அதெல்லாம் முடியாது. நான் ஒத்திய மாட்டேன். செல்லாது. நீங்க வாங்க, போய் எக்ஸ்ரே எடுத்து பண்ணீங்க. வாங்க. என்னால வர முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்படியா? வர முடியாதா? அப்ப ஒத்துக்கிறீங்களா? இந்த கையில தான் சிகரெட் பிடிச்சு ஒத்துக்கிறீங்களா? ஓகே. நீ எந்த கையால சிகரெட் பிடிச்சா எனக்கு என்ன? அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. உன் விஷயத்துல இனிமே நான் தலையிடவே மாட்டேன். நீ கூப்பிடுற மாதிரி என்னால எங்கேயும் வர முடியாது. சின்ன ஆளை விடு, என்னமோ பண்ணி தொலை. எக்ஸ்கியூஸ் மீ. ஹேய் நாகராஜா, தயவு செய்து குத்த காசுக்கு மட்டும் நடிடா. ஒருவேளை எக்ஸ்ரே எடுக்க வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா உன் டப்பா கீஞ்சி டாராயிருக்கும். எதுக்கு உனக்கு இந்த வேலை? இனிமேல் கேர்ஃபுல்லா இருக்கணும். நாதாரி இதை நான் பண்ணாலும் நான் சூக்கா பண்ணணும். ஓகே? நட்ராஜ், இதான் உன் வீடா? இந்த வீட்டோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் நான் தரமட்டமாக்கல. சொல்லுங்கம்மா, யார் வேணும்? வணக்கம். வணக்கம். ராமநாதன் சார் வீடு இதாம்மா. ஆமா, நீங்க? சொல்றேன். பரவாயில்லையே, வீட்டை ரொம்ப அழகா பிரம்மாண்டமா தான் கட்டியிருக்காங்க. அம்மா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஆமா, ராமநாதன் சார் வீட்ல இல்லையா? ஐயா கடைக்கு போயிருக்காரு. ஓ அப்படியா? ஆமா, வீட்ல வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்கம்மா. அண்ணன், வீட்ல வேற யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வர சொல்லுங்க. வீட்ல அம்மா தம்பி எல்லாம் இருக்காங்க. சரி, ஓகே, அப்ப அவங்கள வர சொல்லுங்க. அண்ணன் போங்கண்ணே, வர சொல்லுங்க. இந்த பொண்ணு யாரா இருக்கும்? ஒருவேளை நடராஜ் தம்பி காதலிக்கிற பொண்ணா இருக்குமோ? சரி, நமக்கு இருக்கு. அம்மா பாருங்கம்மா. யாருன்னு தெரியலம்மா. ராமநாத ஐயா இருக்காரான்னு கேட்டாங்க.
அவரு கடைக்கு போயிருக்காருன்னு சொன்னேன். வீட்டில் வேற யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டாங்க. அவங்களெல்லாம் வர சொல்லி பேசணும்னு சொன்னாங்க. ஆனா நீ யாருன்னு கேட்டா அந்த பொண்ணு பதிலே சொல்ல மாட்டேங்குதுமா. வா யாருன்னு பாப்போம். ம். வணக்கம். வணக்கம். நீங்க? என்கிட்ட நட்ராஜ் பெரியண்ண ஊர்ல இல்லைன்னு சொன்னாரு. அவரு சொன்னதை வச்சு பார்க்கும்போது நீங்க தான் அவரோட சின்ன அண்ணன் நாகராஜ், ரைட்டா? நீங்க நட்ராஜோட பெரிய அண்ணி கல்பனா, நீங்க நட்ராஜோட சின்ன அண்ணி வேதவள்ளி. நான் சொல்றது சரிதானே? என்ன, நான் கரெக்டா தானே சொன்னேன்? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேரு அனிதா. நான் கோட்டை பெருமாளோட ஒரே பொண்ணு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நட்ராஜா லவ் பண்ற பொண்ணு நான் தான். என்ன விஷயமா நீங்க இங்க வந்திருக்கீங்க? எனக்கு பேசுறதுக்கு வேற எந்த டாபிக்குமே இல்லைங்க. என்னோட கல்யாண விஷயமா நான் ராமநாதன் அங்கிள் கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். அவரை கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்றீங்களா? எங்க பாருமா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், வருத்தப்படாத. என் மாமாவுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் கிடையாது. எக்காரணத்து கொண்டும் இந்த கல்யாணத்துக்கு என்னால சம்மதிக்க முடியாதுன்னு நடராஜ் கிட்ட மாமா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எதுவா இருந்தாலும் நீ நடராஜ் கிட்டயே பேசுக்க. நீங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவெடுங்க. நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா? இல்ல, ஆக்சுவலி நான் உங்க 2 பேரையுமே அப்படிதான் கூப்பிடணும். கூப்பிடலாமா? சொல்லுமா. நான் நட்ராஜ் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன்க்கா. ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுது. அவர் அங்கிள் கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுறாரு. அதனாலதான் நானே நேரடியா பேச வந்திருக்கேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ சின்ன பொண்ணு. இந்த விஷயத்துல நீயே நேரடியா மாமா கிட்ட வந்து பேசுறது நல்லா இருக்காது. எதுவா இருந்தாலும் உன் அப்பா மூலமா பேசு. இப்போதைக்கு நீ வீட்டுக்கு கிளம்ப அனிதா. இல்லக்கா, நான் வீட்ல இருந்து வரும்போதே ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் நானே நேரடியா மாமா கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு அவரை கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லுங்கக்கா. ஆக்சுவலா அங்கிளை பார்க்கறதுக்கு நான் நேரடியா கடைக்கு தான் போயிருக்கணும். ஆனா குடும்ப விஷயத்த கடையில வச்சு பேசுறது முறையே இல்லை. அதனாலதான் நான் வீட்டுக்கே வந்து நேரா பேசலான்னு இருந்தேன். என்னோட நிலைமைய நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அங்கிளை கொஞ்சம் வர சொல்லுங்க ப்ளீஸ். தம்பி, அண்ணி, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரி. ஹலோ அப்பா, நாகராஜ் பேசுறேன்ப்பா. சொல்லுடா. அப்பா பிஸியா இருக்கிறீங்களா? ஏண்டா இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறேன், பிஸியாக இல்லாமல் எப்படி இருப்பேன்? இல்லை, இது கொஞ்சம் வீட்டுக்கு வாங்களேன். டேய், மார்னிங் டைம்டா, நிறைய வேலை இருக்குது, இப்போ எதுக்காக வரணும்? இல்லை, அது ஒரு விஷயம் பேசணும், வாங்களேன். டேய், என்னடா விஷயம், அதை சொல்டா. இல்லைப்பா, அது அந்த அனிதா பொண்ணு வீட்டுக்கு வந்துருக்குதுப்பா. எதுக்குடா வந்திருக்கா? அது தெரிலப்பா, நாங்களும் தானே பேசி பார்த்தோம். அது உங்களாம் தான் பேசணும், ஒன்று அங்கிளை வர சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லுதுப்பா. நீ கொஞ்சம் வண்டினா பெட்டராக இருக்குன்னு தோணுதுப்பா. சரி, ஃபோனை வை, உடனே வரேன். சரிப்பா. சொல்லிட்டேனே, அப்பா வராரு. ம், போன கூட.
அண்ணன் ஹலோ, சொல்லுங்க நீ. எங்க இருக்க? நான் வெளியில இருக்கேன் நீ. சொல்லுங்க என்ன விஷயம்? அனிதா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. என்னது அனிதாவா? என்ன நீ சொல்றீங்க? ஆமா, அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லி அவரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. நீ எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வா. சரி அண்ணி, நான் வந்துடுறேன். உட்காருமா. பரவாயில்லக்கா. அண்ணே, சொல்லுங்கம்மா. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்களேன். சரிம்மா. இல்ல பரவாயில்லண்ணே. எதுவா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சிடுறேன். தண்ணி குடிக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அங்கிள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு குழந்தை. எந்திரி. சொல்றேன் இல்ல, எந்திரிமா. அங்கிள் வணக்கம். வணக்கம். நான் தான் அனிதா. நான் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ நான் காலைல விழும்போது நல்லா இருக்க குழந்தைன்னு சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்கல்ல, சத்தியமா சொல்றேன், உண்மையிலேயே நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நான் நட்ராஜா கல்யாணம் பண்றது மூலமா தான் நடக்கும். நட்ராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அங்கிள் நான் நல்லா இருப்பேன். தயவு செஞ்சு உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். குடும்ப பகை, முன் விரோதம்னு இதெல்லாம் காரணம் சொல்லி எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. பாருமா, நீ சின்ன பொண்ணு. இவ்வளவு பெரிய விஷயத்த நீ என்கிட்ட நேரடியா வந்து பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ இப்ப கிளம்பி வீட்டுக்கு போ. இல்ல அங்கிள், எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் எங்கேயும் போறதா இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க போய் எங்க அப்பா கிட்ட பேசுனீங்கன்னா 2 பேரும் சாதாரணமாவே பேச மாட்டீங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு இது சரியா வராது, இது நடக்காதுன்னு இந்த கல்யாணத்தை தட்டி கழிக்க தான் பாப்பீங்க. அதனாலதான் அங்கிள் நானே நேரடியா வந்திருக்கேன். உங்க கால்ல விழுந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நானும் நட்ராஜும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமா இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம். வாழ வேண்டிய எங்களை பிரிச்சு கெடுத்துறாதீங்க அங்கிள். எங்க கல்யாணத்துக்கு நீங்க சம்மதம் சொல்லுங்க அங்கிள், ப்ளீஸ். எங்க கல்யாணத்துக்கு நீங்க சம்மதம் சொல்லுங்க அங்கிள், ப்ளீஸ். என்னடா இவ வீட்டுல வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாளேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு வேற வழி தெரியல. உங்க பையன் நட்ராஜ் தான் என்னோட வாழ்க்கை. அவரை நான் எப்ப முதல் முறையா பார்த்தனோ அப்பவே இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னால இப்ப அதை மாத்திக்க முடியல. அவருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாங்க 2 பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்ப போய் வேற ஆளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா சத்தியமா என்னால முடியாது அங்கிள். இத பாருமா, இத பத்தி நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேச விரும்பல. எதுவா இருந்தாலும் நான் உங்க அப்பாவுக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன். நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ. இல்ல அங்கிள், தகவல் சொல்லி அனுப்புறதெல்லாம் என்னால நம்ப முடியாது. எங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லுங்க. நான் சந்தோஷமா எங்க வீட்டுக்கு போயிடுறேன். ஆனா அது வரைக்கும் என்னால இங்க இருந்து போக முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. அனிதா, நீ பண்றது ரொம்ப தப்புமா. அதான் மாமா அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, பெரியவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இல்லக்கா,
நான் இங்க இருந்து போயிட்டேன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திரும்ப திரும்ப என் கல்யாணத்தை தட்டி கழிக்க தான் நீங்க பாப்பீங்க. எனக்கு ஒரு நல்ல முடிவு தெரியணும். அங்கிள் கிட்ட இருந்து எங்க கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் வேணும். அங்கிள் சொல்லுங்க அங்கிள், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் உங்க முடிவை சொல்லுங்க அங்கிள். இந்த பாருமா, ஏற்கனவே நான் தெளிவா முடிவை சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி என்ன தர்ம சங்கடத்துக்குள்ளாக்காத. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. இந்த கல்யாணம் நடக்காது, வாய்ப்பே இல்ல. தயவு செய்து இங்கிருந்து போயிடு. அனிதா ஏன் அழற? சரி எதுக்கு இங்க வந்த? வா முதல்ல கிளம்பு. நான் நமக்காக தாங்க பேசிட்டு இருக்கேன். முடிஞ்சா என் கூட சேர்ந்து பேசுங்க. என்ன வீட்டுக்கெல்லாம் போன்னு சொல்லாதீங்க. அனிதா நீ பண்றது ரொம்ப தப்பு. இல்லங்க, இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. நானும் அங்கிள் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். ஆனா அங்கிள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்களும் நானும் எவ்வளவு லவ் பண்றோன்னு நீங்களே தான் உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. சொல்லுங்க நட்ராஜ், நீங்களும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்றோன்னு சொல்லுங்க நட்ராஜ். சொல்ல மாட்டீங்கல்ல? எதுவுமே பேச மாட்டீங்கல்ல? அப்போ உங்க வீட்ல நம்ம காதலை ஏத்துக்கலன்னா உங்களுக்கு ஓகேவா நட்ராஜ்? என்ன காதலிச்சு ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா நட்ராஜ்? ஏய் ஏய் எதுக்கு இங்க வந்து தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு தெரியும் நீங்க எதுவுமே பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அங்கிள் முன்னாடி இவரை தைரியமா பேச மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இவர் ஏற்கனவே என்கிட்ட பேசுனத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்ப உங்க முன்னாடி நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். எல்லாருமே கேளுங்க.